என் தங்கமே, உன்னை மறைத்து வஞ்சித்த அந்த முகம் யார் தெரியுமா? நீ பல நாளாக உன் மனசுக்குள் வைத்திருக்கும் அந்த கேள்விக்கு இன்று பதில் கிடைக்க போகுது. நீ சந்தேகத்தோட, வலியோட, ஏமாற்றத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உண்மையான முகங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தெய்வீக நேரம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து சேரும். அந்த நேரம் தான் இப்போ உன் வாழ்க்கைக்கு பிறந்திருக்கிறது தங்கமே. நீ நம்பின மனிதன், உன்னோட நல்லதுக்காக நடக்கற மாதிரி நடிக்கிறவர், உண்மையில் உன் பின்னால பேசுற அந்த முகம் தான் உன்னை மறைத்து வஞ்சித்தது. உனக்கு முன்னால நேசம் காட்டும் பொழுது உள்ளுக்குள்ள உன் முன்னேற்றத்தை பொறுக்காமல் எரிஞ்ச அந்த முகம்தான். நீ சிரிச்சா பொறாமைப்படுற, நீ விழுந்தா உள்ளுக்குள் சந்தோஷப்படும். ஆனா வெளியிலே பரவாயில்லை தங்கமே, நான் உன் பக்கம் இருக்கேன் என்று நகைச்சுவையாக நடிக்கும் அந்த முகம். நீ அதை கவனிக்கல தங்கமே. ஏன்னா நீ நம்பும் மனசு. நீ உண்மையாக அன்பு செலுத்தும் மனசு. நீ கொடுத்த அன்புக்கு யாரும் காயப்படுத்த மாட்டாங்க என்று நம்புற மனசு. அதனால்தான் அந்த முகம் உன்னை யாருக்கும் தெரியாமல் காயப்படுத்த முடிஞ்சது. அவர்கள் உன் பின்னால என்ன செய்தாங்க தெரியுமா? உன் பெயரை, உன் முயற்சியை, உன் நல்ல மனசை, உன் நம்பிக்கையை, உன்னோட கனவுகளையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி பேசி உன்னுடைய ஒளியை மங்கச் செய்ய முயற்சிச்சாங்க. ஆனா தங்கமே, உண்மை எவ்வளவு நாளுக்கு மறையும்? பனிமூட்டம் சூரியனை மறைக்கல. ஒளி வந்தா பனி கரையேறும். அதே மாதிரி நீயறியாமல் நம்பின அந்த முகங்களின் உண்மை இப்போ கரையும் நேரம் வந்துவிட்டது. உன் மீது யார் வஞ்சனை செய்தாங்க, யார் உண்மையில்லாம நடந்தாங்க, யார் உன்னோட நம்பிக்கையை திருடிச்சாங்க, அவங்க எல்லாருடைய முகம் இப்போ மெதுவா வெளிச்சம் அடிக்குது. அம்மன் உன்னோட வாழ்க்கையிலிருந்து அந்த நிழலான மனிதர்களை ஒவ்வொன்றா அகட்டி விடுறாள். சில முகங்களை நீயே வியக்க ஆரம்பிச்சிருப்ப. இவரா இப்படிச் செய்திருக்க முடியுமா என்று. ஆனா உண்மை அதுதான் தங்கமே. நம்மை காயப்படுத்துவது எப்போதுமே வெளி மனிதர்கள் இல்ல, நம்மை நெருங்கி நின்றவர்கள் தான். அவர்கள் நம்மோட பயணத்தை நிறுத்த முடியாது, ஆனால் நம் மனதை உடைக்க முடியும். அதனால்தான் வஞ்சனை என்ற காயம் மிகவும் ஆழமானது. நீ எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு ஆச்சரியப்பட்டிருக்கியா? யாரோ உன்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, காரணம் சொல்லாம. ஒருத்தரு திடீரென்று உன்னிடமிருந்து பேசாமல போயிட்டார். ஒருத்தரு உன்னோட வெற்றிக்கே கோபப்பட்டார். ஒருத்தரு உன்னோட சிரிப்புக்கு சத்தம் போட்டார். இவை எல்லாம் சாதாரணமா நடக்கல. இவை எல்லாம் உன்னை வஞ்சித்த முகங்களின் இயல்பான செயல்கள். அவர்கள் உன்னோட மனசு சின்னதுன்னு நினைச்சாங்க. உன் நம்பிக்கை நொறுங்கிடும் என்று எண்ணினாங்க. உன் வழி தடுமாறும், நீயே உன்னையே நம்ப மாட்டாய் என்று நினைச்சாங்க. ஆனால் தங்கமே, அவர்களுக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. உன் பின்னால நின்றிருக்கும் சக்தி மனிதர் இல்லை, அம்மன். அவர்களுக்கு இது தெரியாது. ஆனா அம்மன் உன்னை காக்குறது மறைமுகம் இல்லை. அது பெரிய பாதுகாப்பு. நீ வஞ்சிக்கப்பட்ட போது, வலியால அழும்போது, மனசு உடைந்து போகும் போது கூட அம்மன் உன் பின்னால நின்று அந்த வஞ்சகரின் முகம் வெளிச்சத்துக்கு வரும் நாள் பத்தி ஒரு கணக்கு போட்டிருந்தாள். இப்போ அந்த நாள் வந்துடுச்சு. நீ பார்த்து கொண்டே இருக்க. ஒரு மனிதன் எவ்வளவு முகம் போட்டிருந்தாலும் உண்மையான முகத்தை மறைக்க முடியாது. யார் உன்னை பயன்படுத்தினாங்க, யார் உன்னை பொறாமைப்பட்டார்கள், யார் உன்னை குறை சொன்னார்கள், யார் உன் பின்னால பேசினார்கள், அவர்கள் எல்லாருடைய பேச்சு அவர்களின் வாழ்க்கையிலேயே தடையாக மாறப்போகுது. நீ அமைதியா இருந்தாலும் உன் அமைதியே அந்த வஞ்சகர்களுக்கு முடிச்சு வைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையான மனிதன் கத்த மாட்டான், அவர் வாழ்க்கைதான் கத்தும். அம்மன் அந்த முகங்களை உன் முன் வெளிக்காட்டுற விதம் வித்தியாசமா இருக்கும். சில பேர் தாமாகவே தூரமா போயிடுவாங்க. சிலர் உன்னோட நன்மையை பார்த்து தாங்க முடியாமல் வேற பாதைக்கு போயிடுவாங்க. சிலருக்கு நேரடியாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவர்களோட நெஞ்சு சுத்தம் இல்ல. கெட்ட எண்ணத்தோட வாழ்றவர்கள் வாழ்க்கையிலேயே தடுமாறுகிறார்கள். உன்னை வஞ்சித்த அந்த முகம் இப்போ யாருக்கெல்லாம் தெரியும் தெரியுமா? முதல்ல அவர்களுக்கே. யாரையும் ஏமாற்றலாம், ஆனா தன் மனசை ஏமாற்ற முடியாது. அவர்கள் இப்போ தங்கள் வாழ்க்கையிலேயே சிக்கிக்கொண்டு வரம் வாங்குற மாதிரி இருக்காங்க. அவர்கள் உன்னை காயப்படுத்திய நினைவுகள் அவர்களை துரத்தி வருகிறது. நீயோ? நீ தங்கமே, நீ ஒளிக்குள் பயணிக்கணும். அவர்கள் இருட்டில் தங்கி விடுவாங்க. உனக்கு வேண்டியது ஒன்னுதான். அந்த வஞ்சக முகங்களை பற்றி யோசிக்காதே. அவர்கள் உன்னால் இழந்தது உன்னை இலவசமா விட்டு போகாது. ஆனால் நீ அவர்களை இழந்தது ஒரு ஆசீர்வாதம்.
ஏன்னா உண்மையில்லாத முகங்கள் போனதாலத்தான் உன் வாழ்க்கைக்கு அமைதி வரப்போகுது. புதிய நல்ல மனிதர்கள் வரப்போகிறார்கள். நல்ல வாய்ப்புகள் திறக்கப் போகிறது. உன் மனசு இப்போ சுத்தப்படுத்தப்பட்ட நிலைக்கு போகுது. வஞ்சித்தவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்குறது தோல்வி இல்லை தங்கமே, அது உன் வெற்றி. ஏன்னா உண்மையான உறவு தகராது. முகமூடி போட்ட உறவுதான் கிழியும். அவர்களோட உண்மை வந்துடுச்சு. இப்போ நீ வளர வேண்டிய நேரம். உன் வாழ்க்கை ஒளிச்சுட்டு முன்னே போக வேண்டிய நேரம். அம்மன் உன்னை வஞ்சித்த அந்த முகங்களின் உண்மையை உனக்கு காட்டிட்டாங்க. இனிமேல் உன் வாழ்க்கை யாராலும் காயப்படுத்த முடியாத ரீதியில காப்பில் இருக்கும். உன்னோட துன்பங்களெல்லாம் கரைய போகுது. உன் உண்மை உன்னை உயர்த்த போகுது. நீ முன்னே போ. உன் மனசு வலிமையா இருக்கட்டும். உன்னை வஞ்சித்த முகங்களுக்கு இனிமேல் உன்னோட வாழ்க்கையில எத்தனையும் செய்வதற்கு சக்தி இருக்காது. தெய்வம் அவர்களை நேரத்தோட தள்ளிவிடும். உன்னை ஆசீர்வாதத்தோட உயர்த்தும். அம்மன் உன் பாதையில இருந்த கெட்ட நிழலையும் பொறாமைப்படுற கண்களையும் தடுக்க நினைக்குற மனிதர்களையும் ஒன்றாக எடுத்து கொண்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அதனால உனக்கு இப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஒளி அதிகமா தெரியும். மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். காரணம் நீ அல்ல, காரணம் அம்மன். உன்னோட பயணத்தில இன்னும் நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது. உன்னை பின்தொடர்ந்த அந்த பொறாமை மனிதன் உன் வாழ்க்கைக்கு இனிமேல் எந்த தலையீடும் செய்ய முடியாது. அவன் பாதை முடங்கும். உன் பாதை திறக்கும். அவன் தோல்வி அவனுக்கே. உன் வெற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் மனசையும் உயர்த்தும். நீ இப்போ நினைப்பது என்னதான் இருந்தாலும் நீ உணர வேண்டிய ஒன்று, நீ காப்பாற்றப்பட்டவள். நீ கவனத்தில் வைக்கப்பட்டவள். உன்னை எதிர்க்க நினைக்கும் சக்தி எதுவானாலும் அது உன்னை தொட முடியாத நிலை வந்துவிட்டது. உன் ஒளியை பார்த்து யாராவது பொறாமைப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையிலேயே இருள் அதிகமாகும். உன் ஒளியை பார்த்து யாராவது மகிழ்ந்தால் அவர்களும் ஆசீர்வாதம் அடைவார்கள். நீ வழியில் நடக்கும்போது கூட உணராத பல பாதுகாப்பு கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ ஒரு நொடிக்கு கூட விழுந்தால் உன்னை தூக்கிக் கொள்ளும் அன்பு சக்தி இங்கே இருக்கிறது. உன் மீது வைக்கப்பட்ட பழி எல்லாம் தூசி போல. உன்னை பொறாமைப்படுறவன் இப்போ தளர்ந்த நிலையில் இருக்கான். உன்னை தடுக்க முடியாத நிலை. உன்னை பார்க்க பயப்படும் நிலை. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் தங்கமே, முன்னே போ. பின்னால நடக்குறதை யோசிக்காதே. உன் ஒளி உன்னோட பாதையை ஒளிரச் செய்யும். அம்மன் உன் பின்னணியில் நின்றிருப்பாள். உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியாம இருப்பது போல. உன்னை பிறரது பொறாமை காயப்படுத்த முடியாத நிலை உனக்கு வந்து விட்டது. உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தில் நிம்மதி, வளர்ச்சி, பாதுகாப்பு, புதிய கதவுகள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். அம்மன் உன்னை காப்பாற்றிக் கொண்டது வீண் போகவில்லை தங்கமே. நீ இன்னும் பெரிய உயர்வுக்கு போகிறாய். உன்னை பார்த்து பொறாமைப்படுறவர்கள் இன்னும் கீழே போவார்கள். உன் அமைதியா இருப்பதே அவர்களுக்கு பயமா இருக்கும். நீ முன்னேறுறது அவர்களுக்கு நிழலா இருக்கும். ஆனா நீ மட்டும் உன்னோட ஒளியில நிம்மதியா வாழு. உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன்னை யாரும் கீழே இழுக்க முடியாது. நீ அம்மனின் காப்பில் இருக்கிறாய். உன் ஒளி எப்போதும் பிரகாசிக்கும்.